ஹாய், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்னு எய்ம் பண்ணுவீங்க. எதெல்லாம் நல்ல காலேஜ் அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கிறோம். ஸோ த பெஸ்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத எப்படி பண்ணியிருக்கோம்னா, கடந்த 8-9 வருஷ டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 8-9 வருஷ டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சில நேரங்களில் சில கல்லூரிகள் சூப்பராக இருக்குது, சில நேரங்களில் சில கல்லூரிகள் ரொம்ப கீழே தள்ளப்பட்டிருக்குது. நம்ம நினைக்கிற காலேஜ் ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், கன்சிஸ்டண்ட்டாக வர்றது அப்படிங்கக்கூடியது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த காலேஜில் NAC, NBA, NIRF ரேங்கிங், ஸோ இந்த விஷயங்கள் எடுத்துருக்கிறோம். அவங்க என்ன மாதிரிலாம் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துருக்கிறோம். இது பட் நீங்கள் இங்கே போர்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற ஆண்டு நடந்த கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் அடிப்படையில் ஹையஸ்ட் கட் ஆஃப்ல அந்த கட் ஆஃப் முறையில் எந்தெந்த கல்லூரிகள் டாப்பில் நின்றுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. பட் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டாப்பில் வந்த கல்லூரிகள் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தேடி போன கல்லூரிகளா அல்லது ஸ்டூடெண்ட்ஸை தேடி போன கல்லூரிகளா? ரெண்டு விஷயம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை தேடி போன கல்லூரிகள், ஸ்டூடெண்ட்ஸை தேடி வந்த கல்லூரிகள் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த அடிப்படையிலையும் இதில் சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இந்த கரெக்டாக இந்த டேட்டா அப்படிங்கிறது நம்ம TNEA 2024 நடந்த டேட்டாவை அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. சார் இந்த கல்லூரி பரவாயில்லையா, இந்த கல்லூரிக்கு நம்ம போகலாமா, அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இப்படி நிறைய டவுட் உங்களுக்கு வரலாம். அப்படி வரும்பொழுது நீங்கள் அது கண்டிப்பாக 1-to-1 டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9500680004 அப்படி நம்பர் கூப்பிடுங்க. நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்க இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் வைங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதெல்லாம் பேசுகிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கிறதுனால இதை பற்றி காங்கிரீட்டாக பேச முடியும். நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு தான் இதை நம்ம பேசுகிறோம். எதுக்காக அப்படின்னா, எங்கேயோ ஒரு மூலையில் இந்த வீடியோவை பார்க்குற ஒரு குழந்தை கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல இன்புட் போகணும், பயாசிங் இல்லாமல் போகணும், கமர்ஷியல் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போன வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன்னா, இதில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன சொல்லித்தராங்க, எந்த இடத்துல கேப் விழுது, ஏன் சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஏன் சில பேருக்கு மட்டும் நல்லா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, இது எல்லா விஷயத்தையும் நம்ம போன இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படியே காலேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போன வருஷம் பார்க்கும்போது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி தான் 198.86% உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஃபில் ஆச்சு. அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் MIT கேம்பஸ் செகண்டில் இருக்காங்க, PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தேர்ட் லெவலில் இருக்காங்க. 197 சைடில் நீங்கள் பாருங்கள், 197.04. சும்மா எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் அப்படிங்கிறது 4th பிளேஸில் இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் தடாகம் ரோட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 194 சொல்லி 5th பொசிஷனில் இருக்காங்க. எல்லா கோடும் இங்கே கொடுத்துருக்கேன். காலேஜோட கோடும் நம்பர் 1 அப்படின்னா 001, 004, 20. ஸோ இது மாதிரி 1ல் வராத சென்னை ஜோன், 2ல் வராத கோயம்புத்தூர் ஜோன், இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஜோன் இருக்குதுங்க. அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய CITன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். இவங்க 194.7 அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட், PSGயோட செகண்ட் காலேஜ் ஆரம்பிச்சு, எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவீங்க புதுசாக ஆரம்பித்த காலேஜ் அனாலிஸ்டில் இருக்கிற காலேஜுங்க, இது அட்டானமஸ் இல்லை அப்படின்லாம் கேட்பாங்க நிறைய பேர். பட் அப்படி கிடையாது, இவங்க நல்லாவே இருக்காங்க. இப்போ காலேஜ் நல்லா அட்டானமஸ் ஆயாச்சு, நல்ல ஒரு க்ரோத் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், சென்னையில் இருக்கக்கூடிய CIT. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது 189.5 அப்படிங்கிறது. ஸோ இதில் நீங்களே பார்க்கும்போது தெரியும், சில கல்லூரிகள் நம்ம எல்லாரும் மனசில் நிற்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகள் இதில் இருக்குது. ஏன்னா யாரை கேட்டாலுமே டக்குன்னு இந்த காலேஜஸ்லாம் மறப்பாங்க. இதில் சில கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி திடீர்னு ஒரு பேர் உள்ளே வருது, 2 பேர் உள்ளே வருது அப்படின்னு நீங்கள் திடீர்னு ஒரு பேர் இன்சர்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம சொல்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் தேடி போனாங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸை தேடி இவங்க போனாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருகின்ற பொழுது, இந்த டாப் லெவலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கல்லூரிகள் இந்த ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வலை வீசி அவங்கள உள்ளே கூட்டு அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிற முறையில் நிறைய அட்மிஷன்ஸ் ப்ராசஸை பண்ணுறாங்க. மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் கூட ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுங்கிற பாரதனால சரியான கல்லூரியை சில நேரங்களில் தேர்வெடுக்க செய்ய முடியாமல் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல லாக் ஆகிட்டு டக்குன்னு போய் ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் ஆகிறதுனால சில கல்லூரிகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்த நம்பரில்
மேலே வந்துடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி இருக்குது. வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடில் இருக்கக்கூடிய முன்னாடி ஐஆர்டிடின்னு சொல்லக்கூடிய காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், லொயாலா ஐகேமு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டை பார்க்கும்போது நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா 188 இந்த மாதிரி கட் ஆஃப் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% ஃபில் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் காலேஜஸ் வந்து சீட் ஃபில் பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்ட்ல ஹையஸ்ட் கட் ஆஃபை கவர் பண்ணி காலேஜ் சீட்டை ஃபில் பண்ணுறாங்க. அதனால் இதை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி ஒரு கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா 100% அது கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் நடுவில் உள்ள பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகள் டக்குன்னு உள்ளே வந்துடுது. சார் அந்த கல்லூரிகள் உண்மையிலேயே நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலசி ஆராயிடுவாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸோ நம்ம கிடைக்கிற மாதிரியான அவுட்கம்மோ அந்த மாதிரியான விஷயங்கள் சில இடங்கள்ல இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரியோட லிஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்தோம். இல்லை நம்ம கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கல்லூரிகளில் எல்லா கல்லூரிகளிலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது நம்பர் 1 இருக்குது. எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்கிறாங்க. எல்லா கல்லூரிகளிலும் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி அப்படின்னு சொல்லி 4 செக்ஷன்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அதில் தான் லைஃப் இருக்குது அப்படின்றத உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால் எல்லாருமே அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லா கல்லூரியிலும் அதை நடத்துகிறாங்க. 198 கட் ஆஃபில் இருக்கிறவங்களும் கம்ப்யூட்டர் நடத்துகிறாங்க. கடைசியாக நீங்கள் பார்க்கும்பொழுது ஆவரேஜ் கட் ஆஃப் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வரும்பொழுது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கட் ஆஃபில் இருக்கக்கூடிய கல்லூரிகளோ 90 கட் ஆஃபில் இருக்கிற கல்லூரிகளும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போது நான் போன வீடியோவில் போட்ட அந்த விஷயத்தை எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ எல்லா கல்லூரிகளிலும் அந்த விஷயங்கள் உண்மையிலேயே நடக்குதா, அதை சொல்லிக் கொடுக்குறது சரியான வாத்தியாரங்கள் இருக்காங்களா, நம்ம போகிற இடம் கரெக்ட் தானா, நம்ம கட்டுற பணம் கரெக்ட் தானா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் குழந்தைங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். நான் நல்லா படித்து என் லைஃப்பை மாற்றணும்னு நினச்சிட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது அமையுங்கிறதுக்கான ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் தான் த பெஸ்ட் காலேஜஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்களே போய் வெப்சைட்டில் பார்த்து பழைய டேட்டா இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எடுக்கலாம். அப்போ இல்லை டேட்டா வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை கொடுக்கலாம். அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க 1-to-1 நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பேசும்போது டைம் ஆகுங்கிறதுனால இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஆனால் இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா த பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்ஸை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாப் 50 கல்லூரிகள் அப்படிங்கிற கல்லூரிகளை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டாப் 50 கல்லூரிகள்ங்கிறத 2வது காரணமாக அடுத்த டாப் 50 கல்லூரிகள் இப்படி ஒரு 150 கல்லூரிகள் நான் வந்து நம்ம லிஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்த கட்டமாக உங்களுக்காக இன்னொரு 50 கல்லூரிகள். ஸோ 200 கல்லூரிகளில் மட்டும்தான் சிறந்த கல்லூரிகள் அப்படிங்கிற நம்ம நம்பர் எடுத்துருக்கிறோம். அந்த 200 கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலில் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.